இப்போ அடுத்தது என்ன பார்க்கணும், ட்ரிக்னாமெட்ரி ஒரு சம் பார்க்கலாம். சரி, ட்ரிக்னாமெட்ரினா நிறைய பேருக்கு டடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதில் என்ன பண்ணலாம், வாட் இஸ் ரிக்வயர்ட் சம்னு பார்க்கணும். சரியா? ஸோ இப்போ சம் ப்ரூவ் தட் சம் லைன் கொடுத்துட்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். கேட்டுட்டது வந்து பவர் 4ல கேட்டு விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணலாம், ஆப்வியஸ்லி நம்ம பவர் இன்க்ரீஸ் பண்ணி தான் நாம அந்த இடத்துக்கு வர முடியும். So sin theta plus cos theta the whole square. இப்போ given condition மேத்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா 99% அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போடுறோம். சரியா? ஸோ அதனால அதை இக்னோர் பண்ணவே கூடாது. இந்த சம் இல்லை, இந்த சம் தான் எந்த சாப்டர் இருந்தாலும். ஸோ இப்போ இதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் போத் சைட்ஸ். ஸோ sin theta plus cos theta the whole square is equal to x square. இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்ல ரொம்ப தளவா இருக்கணும், அதை ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ண போறோம். அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் ஃபர்தரா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். சோ ரெண்டுத்துலயுமே தரவா இருக்கும். சரியா? சோ a square plus 2ab plus b square தான் இது. a plus b whole square அப்படிங்கிறது. சோ sin square theta plus 2ab 2 sin theta cos theta plus b square plus cos square theta. Okay? இப்போ இதுல as you all know sin square plus cos square is 1. 1 plus first identity trigonometry la 10th differential first identity. So that gives me 1 plus 2 sin theta cos theta is equal to x square. எனக்கு இங்க என்ன வேணும்னா sin theta cos theta வேணா போய் 2 எடுத்துக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். equal to x square minus 1 4 அப்படியே எடுக்கணும். இந்த பக்கம் வரலாம். sin power 4 cos square 4 அதை எப்படி எழுதணும், sin square theta plus okay the whole square cos square theta whole square. Yeah, இத LHS மட்டும் எடுங்க. prove that எப்போதுமே ஏதாவது ஒரு சைடு தான் எடுக்கணும், ரெண்டு சைடு எடுத்து ப்ரூவ் பண்ண கூடாது. prove this is equal to that ன்னு தான் क्वेश्चन. அப்ப ஏதாவது ஒரு சைடு எடுத்து it is equal to the other side ன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த சைடு வேணா எடுத்துக்கலாம்னா நம்ம இஷ்டம் தான். ஓகே, இதே x ஸ்கொயர் எடுத்து அங்க போட்டாலும் ஆன்சர் வர போகுது. பட் நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கிறேன். So power 4 is square the whole square பண்ணி எழுதிட்டேன். this a square plus b square நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் போட போட தான் வரும். அப்பதான் அந்த ஆன்சர் நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகே, இப்படி பண்ணாங்க a square b whole square னு எழுதிட்டேன். So this can be written as a square plus b square b whole square minus 2a square b square. பாக்க ஏதாவது இருக்கும், ரெண்டு சம் போடுங்க, மூணு சம் போடுங்க. பிராக்டிஸ் தான் மேத்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் அந்த டைம்லி தாட் இருக்கும். இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணலாம். சரியா? சோ a square the whole square plus b square the whole square எப்படி எழுதலாம், a square plus b square the whole square minus 2a square. சரியா? இத அப்படியே அங்க அப்ளை பண்ணணும். So what this gives me that sin square theta plus cos square theta b whole square minus 2a square b square. a square போய் அப்படியே sin square எழுதணும். So 2 sin square theta b square by cos square theta. ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் திருப்பி பாருங்க, வீடியோ திருப்பி பாருங்க, டெஃபினட்டா புரியும். அதுக்கும் மேலே யாராவது புரியல, இந்த இது முன்னாடியே பேசிக்ஸ் சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னா இது ஆஸ்க் மீ தி கமெண்ட் செக்ஷன். சரி, இப்போ once again what is this 1 first identity. So 1 square is 1 அப்படியே எழுதிக்கலாம், minus 2 மட்டும் அப்படியே எழுதிட்டோம். இங்க 2 sin theta எழுதிக்கலாம். ஓகே, நீங்க வேணா இத மார்க் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1ல மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் from 1 கூட எழுதிக்கலாம். அந்த பிரசன்டபிலிட்டில நம்ம ஃபுல்லா இதெல்லாம் தரவாங்கலாம். அந்த பிரசன்டபிலிட்டிலாம் பாத்துக்கலாம். இப்போ நான் அங்கங்க கொஞ்சம் போடுவேன் நான். பட் எல்லா சமயம் அது நமக்கு இப்ப டைம் சொல்லி தரணும். சரியா? So how to present the paper அப்படிங்கறத நம்ம இப்போ ஃபுல்லா சிலபஸ் முடிச்ச அப்புறம் நம்ம பார்க்கலாம். So 1 சொல்லியாச்சு, minus 2 சொல்லியாச்சு, sin square cos square இருக்கு. அப்படி எழுதலாம். அது sin theta cos theta the whole square எழுதலாம். இங்க sin theta cos theta தான் இருக்கு. இந்த 2 இங்க நம்ம கொண்டு வந்துக்கலாம். அப்ப கொண்டு வரலைன்னா அங்க எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு முன்னாடியே அதை கொண்டு வரலாம். இப்போ
sin theta cos theta தான் எனக்கு வேணுங்கிறதுனால இந்த 2 இங்க நம்ம எழுதிக்கலாம் சரியா. ஸோ take this 2 to the denominator. Denominator எடுத்துக்கோங்க. So x square minus 1 by 2 அப்படியே x square minus 1 by 2 the square இருக்கிறதுனால square. ஓகே அவ்வளோதான். 4 minus இந்த 2 இருக்கு இந்த x square minus 1 the whole square இங்க ஒரு 2 இருக்கு. denominator 2 square is 4. Cancel this. That gives me something by 2 இருக்கு. அந்த 2 க்கு மேல போடலாம். 2 minus அப்படியே bracket என்ன போட்டு just write it as it is by 2 that has given me the right hand side. Okay. Simple the sum என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். What is given and what is to be proved அப்படின்னு பார்க்கணும். Go towards the result. அங்க என்ன இருக்கோ அதுதான் வேணும். இந்த மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் என்ன அதுக்கேற்ற அப்ரோச் தான் இருக்கணும். ட்ரிகோனோமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் தெரியும். ஒவ்வொரு ஐடென்டி யூஸ் பண்ணும்போது ஆன்சர் எங்கே வேணா போகலாம். ஆனால் சம்முக்கு என்ன தேவைங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். Your steps should be towards the result always. Okay, so take down இந்த மாதிரி டெமோ கிளாஸ் எடுக்க போகுது. யாருக்கெல்லாம் என்ன டவுட்ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் லைவ் செஷன்ஸ் வந்து அந்த சாப்டர் வந்து நான் போட்டுருக்கேன். ஏன் லைவ் செஷன்ஸ் அப்புறம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த வீடியோஸ் ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா எப்போதுமே உங்கள் டைம் எனக்கு சூட் ஆகுமா இல்லை என் டைம் உங்களுக்கு சூட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஏன் லைவ் செஷன்ஸில் வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா லைவ் செஷன் அப்படின்னா அந்த 6 to 7 இல்லை ஒரு ஹாலிடேல ஒரு 7 to 8 அப்படின்னா நீங்கள் அதில் உட்காந்துருப்பீங்க. அதுவே வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணிட்டேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லை மெனி ஆப்ஷன்ஸ். இந்த வீடியோ இருக்கலாம் அந்த வீடியோ இருக்கலாம் எவ்வளோ போட்டுருக்கலாம் இல்லை உங்களோட ஸ்கூல்லேயே யாராவது எதாவது கொடுத்துருக்கலாம். நிறைய இருக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கிங்ஸ். எதை பார்க்கறதுனே தெரியாமல் நமக்கு பாதி டைம் போயிடும். அதனால லைவ் செஷன் அப்படின்னா நம்ம அந்த நேரம் ஓகே 7 to 8 நான் அட்டன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம் வரும் அப்படிங்கிறத லைவ் செஷன் இன்சூஸ் பண்ணேன். பாருங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட் பாருங்க. லைவ் செஷன் இருந்தீங்கன்னா இன்னும் பெட்டர். முதல்ல நீங்கள் அது அந்த கரெக்டாக அந்த 1 hour நான் எவ்வளோ போட்டு அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போக போக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜூமில் கூட வச்சுக்கணும். இன்ட்ராக்டிவ் செஷன் வச்சுக்கலாம். லைவ் செஷன் இன்ட்ராக்டிவாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பிகாஸ் சில பேருக்கு பேசிக்காகவே டவுட்ஸ் இருக்கும். சில பேருக்கு அடுத்த மிடில் ஒரு டவுட் இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் ட்ரிக்கிசம்ஸில் மட்டும் தான் டவுட் இருக்கும். மற்றபடி அவங்க நல்லா கூடவங்க இருக்கும். அப்படி இருக்கும்போது 3 கேட்டகரி அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ணும்போது டைம் அங்கே ரொம்ப ஜாஸ்தி எடுக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் சம்ஸ் வில் பி குவைட் லெஸ் அந்த மாதிரி செஷன்ஸில். அதனால லைவ் செஷன்ஸில் நீங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் மட்டும் கேளுங்க. லைவ் செஷன் இன்ட்ராக்டிவாக இருக்காது. ஆனால் டிபெண்டிங் ஆன் யுவர் ரெஸ்பான்ஸ் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் நாட் ஒன்லி ஒன் எவ்வளோ வேணுமோ இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் நம்ம இன்ட்ராக்டிவ் செஷன்ஸை ஜூமில் போடலாம் அட் லேட்டர் டேட். ஸோ உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அது பெஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லையும் பார்க்கலாம். நம்ம வெயிட்டேஜ் 6 மார்க்னா 6 மார்க் வாங்கிடணும். 12 மார்க்கு 12 மார்க் வாங்கிடணும். விஷுவலாக பேர் ஆன்சர் மேத்தமெட்டிக்ஸில் மட்டும்தான் அவ்வளோ மார்க் வாங்கணும்னு சொல்ல முடியும். வேறு எந்த தேரியும் நம்ம ஓனா எழுதிட்டோம்னா கீவேர்டு இருக்கா இல்லையான்னு தெரியாது. மார்க் வருமா வராதுன்னு தெரியாது. நமக்கே தெரியும் ஏதோ இங்கே எழுதிப்போம் அப்படின்ட்டு. ஆனால் மேம் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கான்செப்ட் புரியுது அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ டெஃபரண்ட் ஆஃப் த 5 or 4 or 3 மார்க்ஸ். ஓகே, ஸோ அது ஜஸ்ட் லைவ் செஷன்ஸ் பார்க்கலாம்.